25 தீவிரவாதிகளை தாலிபான்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது ஒப்பந்தத்தின் அடிப்படையில். எங்கன்னு பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஜெர்மனி நாடு என்ன செய்யுதுன்னு சொன்னால், தங்கள்கிட்ட இருந்து அடையாளப்படுத்தப்பட்ட 25 தீவிரவாதிகள் என்று சொல்லி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள கையில் கொண்டே ஒப்படைச்சிருக்காங்க. அங்கே தெரிந்தாலும் அவங்களுக்கு சட்டத்திட்டமெல்லாம் அவனை உண்மையான வெறித்தனமான சட்டத்தை ஃபாலோ பண்ணுறவனுங்க போட்டு தள்ளப்படுறானுங்க இந்த 25 பேர் என்று மனித உரிமை அமைப்பெல்லாம் ஜெர்மனியை சாடி கொண்டுருக்காங்க. எதுக்காண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க ஜெர்மனியில் சும்மாக்கள் இல்லை, கொலை, பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள் கடத்தல்கள், இந்த விடயங்களை செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் மிக பிரதானமான ஆட்கள். ஸோ இவங்களை நாங்கள் நாடு கடத்த போகிறோம்னு சொல்லி அங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களோட சொல்லும்போது இவங்க தீவிரவாதிகளாக அவர்களூடாக பட்டியலிடப்பட்டிருக்கார்கள். அப்போ ஆப்கானிஸ்தான் சொன்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவங்களே அந்த பின்பற்ற சரியான கொள்கையை வச்சுக்கொண்டு இவங்களை தீவிரவாதியாக ஏற்றுக்கொண்டு பாரம் எடுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் இப்போ ஆப்கானிஸ்தானில் நடைபெற சட்டத்திட்டங்களுக்கு அங்கே மனித உயிருக்கு பாதுகாப்பில்லை, மதிப்பில்லை. இதன் காரணமாக அநேகமான யூரோப் நாடுகள் இங்கே வீசாதுகளை அள்ளி கொடுக்குது. அப்படி கொடுத்து கூட இவங்க இங்கே என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொலை, பாலியல் பலாத்காரம், போதைப் பொருள் கடத்தல், இப்படியான விஷயம் எல்லாத்தையும் அவனுங்களே செய்கிறாங்க. ஸோ இவங்களை இப்போ அங்கே காபூல் நகருக்கு, அதாவது நேரடியாக சிறைச்சாலையிலிருந்து விமான நிலையத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து காபூல் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு தாலிபான்கள் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு விஷயம் ஜெர்மன் செஞ்சிருக்கு. இதே மாதிரி எல்லா நாடும் அனுப்பிட்டேன்னு சொன்னால்